வெல்கம் டு v&kvlogs. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு ஜாப்பனீஸோட prawn sushi இருக்குல்ல, அத நம்மளோட ingredients வச்சு சமைக்க போறோம். சமைக்கலாமா? சமைக்கலாம். 1/4 கிலோ ப்ரானை உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். அரைச்சது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ கடாயில் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துடணும். பாரு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ப்ரான் போண்டா ரெடி. டேய், இது ப்ரான் ஃப்ரைடா. இதை இப்போ நீளமாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ வெள்ளரிக்காவை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கேரட்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கேரட்டை பச்சை வாசனை போகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றி 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு நல்லா கலக்கிடலாம். நல்லா கலக்குனதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆம்லெட் மாதிரி கடாயில் போட்டு எடுத்துக்கலாம். என்னம்மா கலரே இல்லை? உனக்காக தான்டா மிளகாத்தூள் போடாமல் பண்ணேன். நீ தான் காரம் சேர்க்க மாட்டியே. இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் செஞ்ச சாதத்தையே வார்மாக இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அவங்க ஸ்டிக்கி ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம இதை ஸ்டிக்கி ரைஸாக மாற்றிட்டோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் எள்ளு. கொரியன்ஸோ ஜாப்பனீஸோ அவங்களோட சமையலில் எள்ளு நிறைய சேர்த்துக்கிறாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நொரி ஷீட்ஸ். இந்த நொரி ஷீட்டில் சாப்பாடை இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம். அம்மா இதை பார்க்க நான் ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் ஆடுவேன், அந்த மாதிரி இருக்குது. கேமில் சூஷி செய்வாங்களா? ஆமாம். இப்போ இதை நல்லா ரோல் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி ரோல் பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இப்போ இதை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாஸ்க்காக ஒரு பவுலில் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 4 ஸ்பூன் தண்ணி, இது கூடவே ப்ரௌன் சுகர் 1 ஸ்பூன், ப்ரௌன் சுகர் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் வினிகர், 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சூஷி கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் முகத்தில் என்றும் புன்னகை பூக்கள் மலர அன்பு வாழ்த்துக்களுடன் வசந்தி. கிருத்திஷ். பாப்பா. நன்றி.